நீ பாத்தியா சிஏ படிக்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஃபவுண்டேஷன்ல மட்டுமே 4 பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனாலும் 4த்தையும் சேர்த்து எழுதணும்டி. அதெல்லாம் கொடூரத்திலும் கொடூரம். இன்டர் இருக்கு. இது 2த்தையும் முடிச்சாதான் 3 வருஷம் ஹார்டிகல்ச்சர் பண்ண முடியும். அத படிச்சு முடிக்கவே ஒரு மனுஷமாருக்கு 8 வருஷத்தோட வாழ்க்கை போயிடும். அதுக்கப்புறம் அவன் ஃபைனல்ல முடிச்சு. சரி, சதீஷ் எத்தனை வருஷமா சிஏ பண்றான்? அவன் 12 முடிக்கவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு மனுஷன் 12th காமர்ஸ் எடுத்துடக்கூடாதே. உடனே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது பிகாம் சிஏ சிஏ பிகாம். இதை தவிர வேற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்க வாயில வராதுல? மா, அவன் சிஏ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அப்புறம் அதுல ஒரு ப்ரமோஷன் கிடைச்சு ஹெச்ஆர் ஆகி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து என் குழந்தைய கூட்டிக்கிட்டு டிங்கு 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 எல்கேஜி ஸ்கூலுக்கு போகும்போதுதான் அவன் சிஏ முடிப்பான். என்னால 10 வருஷத்துக்குலாம் ஒரு கோர்ஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுரி. ஏன்னா ஆர்ட்ஸ் எக்ஸாம்ல வரதுனால ஈஸி நினைச்சிட்டியா? இங்க பார், டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கிறத விட சிஏ படிக்கிறது கஷ்டம். புரிஞ்சுக்கங்க, இல்லனா எங்களை சும்மா விடுங்க. தலை இடியட்ஸ். அவன் தானே சிஏ படிக்கிறான்னு சொன்னேன். இவ எதுக்கு டென்ஷன் ஆவறா? நான் தப்பு பண்ணிட்டேன். இவ கேக்குற கேள்விக்கு பார்த்தா நான் லாக்கு படிக்க வச்சிருக்கணும். இப்பவே லாக் என்ன டைமிங்னு கேக்குறேன். டைம் பாம் இங்க இருக்கிறதா நமக்கு சேஃப். ஏக்கா, அர்ச்சனா என்ன பண்றா? படிச்சு முடிச்சிட்டாளா? படிச்செல்லாம் முடிச்சிட்டாடா. ஆனா இப்ப வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறா. என்னது? மாமா நான் ஒருத்தர் இருக்கையில என்ன பண்றதுன்னு கேக்குறாளா? அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, மாமா கூப்பிடுறாருல. இங்க வாமா. வரேன் மாமா. வா வா, உட்காரு உட்காரு. சொல்லுங்க மாமா. ஏமா, மாமா நான் ஒருத்தர் இருக்கையில படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தியாமா? மாமா நல்ல ஒரு ஐடியா சொல்ற, அதை ஃபாலோ பண்ணு. வேண்டாம், என்ன விடவா போற? சொல்லுங்க மாமா. என்னன்னா, பேசாம நீ எம்பிஏ ஹெச்ஆர் படி, பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. முடிச்ச உடனே கம்பெனிக்கு நீ வேலைக்கு போலாம். அப்படி இல்லைன்னா சொந்தமா நீ ஒரு பிசினஸ் பண்ணலாம். அதுவும் இல்லையா, என் பையன் கூட சொல்லி அந்த கம்பெனியில ரெஃபர் பண்ண சொல்றேன். அந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணு. அருமையான ஐடியாமா இது. நான் சொன்னதை அப்படியே பண்ணு. பிரைட் ஃபியூச்சர் உனக்கு. சரியா? சரிக்கா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். பாத்துக்க, நான் சொன்னதை அப்படியே செய்ய. நீ என்ன காலேஜ் சேர்த்து விடும் போது எனக்கு பிசினஸ்ல